வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். இட்ஸ் வெல்கம் ரஹ்மான் திவ்டேஸ் வித் கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு 4 பேரும் வந்திருக்கோம். அதுவும் 2 நாள் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஸோ சில டெக்னிக்கல் இஷ்யூனால 2 நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு மேட்சுக்குள்ள போயிடலாம். பஞ்சாப் ஆர்சிபிலாம் ஆல்ரெடி சீல்டுன்னு பேசிட்டு இருக்கும்போது பஞ்சாப் அதுக்கப்புறம் ஃபுல் தோல்வி, அதுவும் படு தோல்வி. 3 மேட்சா வந்து கேம்லயே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமா தோத்துட்டு இருக்காங்க. மெயினா அவங்க பவுலிங் கை கொடுக்கல. அதை விட பெருசா என்ன சொல்லணும்னா அவங்க ஃபீல்டிங். எனக்கு என்னமோ பஞ்சாபோட ஃபீல்டிங் பார்க்கும்போது பாகிஸ்தானோட ஃபீல்டிங் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இந்த வருஷம். அவ்வளவு கேட்ச விட்டுருக்காங்க, அவ்வளவு ஈஸி கேட்ச். இப்படி வந்து அது நீ சும்மா கை வச்சாலே உட்காந்துங்க போல, அதை கீழே போடுறாங்க. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் ஃபீல்டிங் இந்த வருஷத்தோட ஒரு ஒர்ஸ்ட் ஃபீல்டிங் சைடுன்னு சொல்லி ஆகணும். அது மெயினா சசாங் சிங் தான் ஏகப்பட்ட கேட்ச் டிராப். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து எப்படி ஒரு டோர்னமெண்ட்டே எஃபெக்ட் பண்ணுங்கிறது வந்து பஞ்சாப் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ஒரு மேட்ச்ல வந்து அவங்க கேட்சை விட ஆரம்பிச்சவங்க இன்ன வரையும் கேட்சை விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மேட்ச்லயுமே ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல போய் சேரவே இல்லை. அப்புறம் நீ ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்லியிருந்த, நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே பஞ்சாபோட பேட்டிங் மேலதான் இருந்துச்சு. பஞ்சாப் அடிக்கிறாங்க, பஞ்சாப் சூப்பரா அடிக்கிறாங்க. இன்னொரு சைடு அவங்க பவுலிங் 200 ரன் கான்ஸ்டன்டா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மேட்சும் 200 ரன் அசால்ட்டா தூக்கி கொடுத்துட்டாங்க. ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு பிளேயரை வந்து வெளில உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து சசாங் சிங் எடுத்துட்டு வந்தாலும் அவருக்கு என்னன்னே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. பால் வந்து கையில நிக்கவே மாட்டேங்குது. கூப்பர் கான்ல இந்த மாதிரிலாம் ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா வெரி ஒர்ஸ்ட் ஆக்சுவலி. இப்போ வந்து அவங்க டாப் 2க்கு எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல ஜெயிச்சு டாப் 2 எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பிளே ஆஃப் வந்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்து பஞ்சாப் ஃபேன்ஸே வந்திருக்காங்கிற மாதிரி இருக்கு இந்த லாஸ்ட் 3 மேட்சஸ். ஏன்னா மரணடி வாங்கிட்டாங்க லாஸ்ட் 3 மேட்சஸ். இதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து பஞ்சாப் கடையில தான் இருக்கு. அவர் மனசு வச்சாதான் உண்டு. அவரும் பேட்டிங்ல கொஞ்சம் ரன் அடிச்சு ஏதாவது தேத்துனா உண்டு. ஒரே ஒரு டேக் அவே என்னன்னா ஷியான் ஷெக்டே தான் இந்த 3 மேட்சஸ்ல வந்து அவர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு பஞ்சாப் பொறுத்த வரையும். மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. SRH பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பயங்கரமா வின் பண்ணிட்டாங்க. ஸோ கிரெடிட்ஸ் டு SRH. பஞ்சாப் தே டிசர்வ் டு லூஸ் திஸ் மேட்ச். அவதான் ஹார்ஷா இருந்தாலும் இதான் உண்டு. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களோட பேட்டிங் அண்ட் பவுலிங் மட்டும் இல்ல, ஃபீல்டிங்கும். ஏன்னா பஞ்சாபோட ஃபீல்டிங்கை பார்த்துட்டு இந்த சைடு SRHோட ஃபீல்டிங் பார்த்தா இந்த இசான் மலிங்காவும் பேட் கமிங்ஸும் ஒரு கேட்ச் எடுத்தாங்கல்ல, வேற மாதிரி ஒரு கேட்ச். டஃப்பான சான்ஸ ஈஸியா காட்டுறாங்க, ஈஸியான சான்ஸ அப்படியே கீழே போடுறாங்க. இந்த லெவல்ல வந்துட்டு இந்த லெவல் ஆஃப் ஃபீல்டிங் வந்து அன்அக்செப்டபிள் ப்ரோ. நம்ம வந்து சிஎஸ்டிக்கு நடந்தப்போ ஹார்ஷா தான் இருந்தோம், இது ஹார்ஷா தான் இருந்து ஆகணும். ஏன்னா வந்து போன மேட்சா இருக்கட்டும் இந்த மேட்சா இருக்கட்டும் உங்க ஃபீல்டிங்ல மேட்சை தோத்துடுறாங்க. அப்படின்றப்போ வேற நீங்க பவுலிங் எவ்வளவு நல்லா போட்டாலுமே, அதாவது SRH மாதிரி ஒரு பேட்டிங் யூனிட்ல இந்த மாதிரி ஒரு பிளாட் டெக்ல வந்துட்டு நீங்க சான்சஸ் கிரியேட் பண்றதுன்றது கஷ்டம். நீ அந்த கிரியேட் பண்ற 50-50 சான்ஸை கூட நீங்க கேபிடலைஸ் பண்ணி ஆகணும். ஆனா நீங்க 100% டாலி சிட்டர் எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மேட்சுக்குள்ளே இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க சும்மா ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன், இந்த சீசன்ல மட்டும் சஹாலுக்கு வந்து 7 கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்களா சஹால் பவுலிங்ல. அப்பனா அவருக்கு 7 கேட்ச் இந்த சீசன்ல மட்டுமே அவருக்கு எதிர் பவுலிங் டிராப் பண்ணா இல்ல அன்அக்செப்டபிள். ஏன்னா வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து மெயினான விக்கெட் அது எனக்கு தெரிஞ்சு இதுவரை சஷாங்க் ஒரு 4 கேட்ச் விட்டுருக்காரு ப்ரோ. அது சஹல் பவுலிங்லயான்னு தெரியல, இன்னையோட சேர்த்து இன்னைக்கு ஒரு 4 கேட்ச் விட்டுருக்காரு. ஆல்சோ அவர் இனிஷியல் கேட்ச் நீங்க சொன்ன மாதிரி 2 பேருக்கும் 9 ரன்ல கேட்ச் விடுறாங்க. இஷான் கிஷனுக்கு இன்னும் ஒரு 18 ரன்ல ஒரு கேட்ச் விடுறாங்க. ஒரு ஸ்டெம்பிட் மிஸ், அது கூட பால் வந்து டெக்ல பட்டு நல்லா பவுன்ஸ் ஆயிருச்சு. அது கூட ஓகே, அது ஒரு சான்ஸ் தான், பட் அது கூட வந்துட்டு ஓகே அக்செப்டபிள் தான். பட் இந்த டாலி விட்டதெல்லாம் வந்துட்டு லாக்கி ஃபெரூசனு, கூப்பர் கோன்லி, அந்த சஷாங்க் சிங் எல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாது ப்ரோ. அந்த மிட் விக்கெட்ல வந்துட்டு 2-3 கேட்ச் விட்டாங்க. பாட்லெட் வந்து இருந்த வரைக்கும் அந்த மிட் விக்கெட்ல 2-3 கேட்ச் சூப்பரா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த கேட்சஸ் வந்து உங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் பயங்கரமா அஃபெக்ட் பண்ண போகுது நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா 13 பாயிண்ட்ல இருக்காங்க, நம்ம 6 பாயிண்ட்ல இருக்கனால ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நினைச்சோம். பட் அது எப்படி ஹர்ட் பண்ண போகுதுன்னா மிச்சம் 4 மேட்ச் இருக்கு. இதுக்கப்புறம் 3 தர்மசாலால தொடர்ந்து 3 மேட்ச் ஆடுறாங்க. இப்பதான் தர்மசாலால ஃபர்ஸ்ட் ஆட போறாங்க. இந்த 4 மேட்சுமே யார் கூட ஆடுறாங்கன்னா டெல்லி, மும்பை, RCB, அதுக்கப்புறம் லக்னோ. இதுல லக்னோ மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் டெல்லி மேட்ச் தோத்துட்டா
இவங்க மும்பை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கூட கண்டிப்பா ஜெயிக்கணும். ஸோ டெல்லி மேட்ச் வந்து இதுக்கு அடுத்து நடக்க போற மேட்ச் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஜெயிச்சா மட்டும்தான். அப்படி ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டாலும் அடுத்த 2 மேட்ச் வந்து லக்னோ கூட ஜெயிச்சாலும் 15 பாயிண்ட்ல ஸ்டக் ஆயிருவாங்க. அந்த 16 பாயிண்ட் அந்த இப்ப இருக்க சினாரியோக்கு 16 பாயிண்ட் வந்தாலுமே ரன் ரேட் சினாரியோ இருக்கு. பட் இவங்க 16 பாயிண்ட் அட்டைன் பண்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான கஷ்டம் இப்ப கிரியேட் ஆயிருக்கு. சோ இது கேச்சஸ் வந்து இவங்களை அந்த அளவுக்கு வெளியே புஷ் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கும் பவர் பிளேல. அபிஷேக் சர்மா வந்து அவர் பேட்டர் ஸ்விங் பண்ண விட்டா பால் எல்லாம் வெளியே தான். அதுல வந்து நோ டவுட். இன்னைக்கும் அதை ப்ரூவ் பண்ணாரு. சும்மா தூக்கி அதுல லாங் ஆன் லாங் ஆஃப்ல அடிச்சாருல சிக்ஸஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வேர்ல்டு கப் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு முன்னாடியும் சரியான பெர்ஃபார்மன்ஸ், இப்பயும் சரியான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் ஆரஞ்ச் கேப் வச்சிருந்தாரு. அது நம்ம அப்படியே பின்னாடி வருவோம். அந்த டீம்ல ஒரு ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல ஒருத்தர் இருக்காரு. நம்பர் 4ல வந்துட்டு ஆரஞ்ச் கேப் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் கன்சிஸ்டன்டா அவரோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா அந்த டோர்னமெண்ட்ல 54 இருக்கு. பயங்கரமா ஆடுறாரு. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு, பட் ஆக்சிலரேட் பண்ணி எங்கேயும் முடியாது. மிடில் ஆர்டர்ல இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறது செம்ம அட்வான்டேஜ். எப்படின்னா டைம் எடுத்தும் ஆடுறாரு, உங்களுக்கு ஃபாஸ்டாவும் ஆடுறாரு. அவரு தான் இந்த டீமுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கொடுக்குறாரு. வேணும்னா ஸ்லோவா ஆடுறாரு, சில டைம் ஃபாஸ்டா ஆடுறாரு. அந்த இதுக்கேற்ற மாதிரி அந்த விக்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு. ஸோ பயங்கரமா இந்த பேட்டிங்கே வந்து சூப்பரா செட் ஆயிருக்கு. எஸ்ஆர்ஹெச்ல வந்துட்டு ஒரு டெரிபிக்கான ஸ்டார்ட் கொடுத்துட்டா கீழே மிச்சம் இருக்கவங்க பாத்துக்கிறாங்க. பஞ்சாப் டீம்ல நீ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்க 3 மேட்ச் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தோத்துருக்க 3 மேட்ச் வந்து அதுவும் லாஸ்ட் 2 மேட்சஸ்ல பின்கோட் அடிச்சாங்க. அதனாலே அவங்க வந்து மேட்ச லூஸ் பண்றாங்க. 200 சேஸ் பண்றப்போ கண்டிப்பா ஓப்பனர்ஸ் எந்த டீம்ல இல்ல, எந்த டீமா இருந்தாலும் ஓப்பனர்ஸ்ல ஒருத்தவங்க அடிச்சே ஆகணும். அதுவும் நீங்க சொல்ற மாதிரி பிரியாஞ்சாரியா வந்து நின்று ஆடுறதுக்குலாம் அங்க இடமே இருக்காது. ஏன்னா நீங்க மேட்ச் ஆன் மேட்ச் 200 கொடுக்குறீங்கன்னா மிடில் ஆர்டர் மட்டுமே வந்து முடிச்சுலாம் கொடுக்க முடியாது. ஒரு மேட்ச் அந்த 264 அடிச்சிட்டீங்க, அப்ப 2 பேர் அந்த ஓப்பனர்ஸ் அடிச்சதை அப்படியே லைக் நடுவில் ஸ்டேஸ் இருக்கு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் வரவங்க போறவங்க அப்படியே அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனா ஓப்பனர்ஸ் மட்டுமே இல்லைன்னா 200 பெரிய டார்கெட் தான். ஏன்னா அங்க ஒரு பெரிய பிரஷர் என்னன்னா ஸ்டேயர் சைடு ஒரு விக்கெட் இன்னைக்குன்னா நிறைய மீம்ஸ் வந்துருச்சு. ஸ்டேயர் சைடு விக்கெட் விழுந்த உடனே மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க இருந்து கூப்பர் கான்லேக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறோம். அங்க இருந்து இந்த மேட்ச் இவ்வளவு தனியா எடுத்துட்டு வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் செஞ்சுரி அவன் ஓவர்சீஸ்ல இருந்து. சோ அவரை தனியா லைக் அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் இருந்தாலுமே அவங்களோட மிடில் ஆர்டருக்கு ஒரு டெஸ்ட் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப வருது ஒரு 3 மேட்சா. அங்க வந்து ஒரு பிளேயரா விளையாடுறாங்க. அந்த ஒரு பிளேயரா விளையாடினா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நீங்க எஸ்ஆர்ஹெச்மே பாத்துருந்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா அவங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ரன்ஸ் இல்ல, எல்லாம் இந்த 30-40 ரன்ஸ் அடிச்சதுனால நீங்க அதான் நிறைய வாட்டி பாத்துக்க ஒரு 6 பிளேயர் அவங்க எல்லாருமே இந்த 30+ அடிச்சாலே அந்த 200 வந்து கம்ஃபர்டபுளா ஒரு டீம் போட்டுடலாம். சோ அந்த மாதிரி தான் அவங்க ஆடினாங்க. அது நடுவுல ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறம் நீங்க கிளாஸ் எல்லாம் விட்டா என்ன நடக்கும்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. அவர் இன்டர்நேஷனல் விட்டு போன ஃபார்ம் மாதிரியே எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் வந்து அவரு ஓகே அந்த டச்சுக்கு கொஞ்சம் மேட்ச் கொடுத்தாங்க. இப்போ வந்து கரெக்டா அவரை வந்து பீக்கு போக விட்டுட்டு இருக்காங்க. இது போகும்போது டேஞ்சரஸ் என்ன மாறும் மற்ற டீம்ஸ்க்கெல்லாம். பஞ்சாப் பவுலிங் பத்தி பேசுறப்ப இன்னைக்கு ஃபெர்கூசன் இவர் அபிஷேக் எடுத்த விக்கெட் வந்து எனக்கு இந்த மேட்ச்ல பஞ்சாப் பவுலிங்ல அது ரொம்பவே நல்ல பால். ஆக்சுவலி நல்லா சூப்பரா போட்டாரு. கரெக்டான லைனு கரெக்டான லென்த்து கரெக்டா ஆள் நிக்க வச்சு எடுத்தாங்க. அது சூப்பரா போட்டாரு. பெருசா அவங்க பவுலிங் பத்தி பேச எதுவும் இல்லை. பட் கேச்சஸ் இப்படி விட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சஹலுமே ஒரு பிரில்லியண்டான ஸ்பெல்லு போட்டாரு இன்னைக்கு. ஆக்சுவலா சஹல் போட்டது வந்து ஒரு செம்ம ஸ்பெல்லு. பட் அதுலயுமே கேட்சை விட்டாங்க, ஸ்டம்பிங் விடுறாங்க. சோ அது வந்து பவுலரோட கான்பிடன்ஸும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அடுத்தடுத்த மேட்ச் போகும்போது செம்மையா அஃபெக்ட் பண்ணும். லைக் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபெர்கூசனோட ஸ்பெல்லு நம்ம ரீட் பண்ணா வந்து 4 overs 41 for 1 நினைக்கிறேன். பட் ஸ்பெல்லு நம்மளுக்கு நம்பர்ஸ்ல தெரியற அளவுக்கு அவர் கேவலமா போடல இன்னைக்கு. உண்மையிலேயே அங்க இருக்கிறதுல ஸ்டாண்ட் அவுட் பவுலர்ஸ் வந்து ஃபெர்கூசன் உண்மையிலேயே சூப்பரா போட்டாரு. அவரோட பவுலிங்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூப்பர் கான்லி கேட்ச் மிஸ் பண்ணாரு இசான் கிஷனுக்கு. சோ அங்க விக்கெட் ஆயிருந்துச்சுன்னா மேட்ச் அப்படியே மாறி இருக்கும். ஆல்சோ யுஸ்வேந்திர சகல் அந்த மனுஷன் மனசே விட்டுட்டான் இன்னைக்கெல்லாம். நீ போங்கடா, நான் என்னதான் சான்ஸ் கிரியேட் பண்ணி என்னதான் இது பண்ணாலும் நீங்க கேட்ச் பிடிக்க மாட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டில் அவர் ஸ்பெல் உண்மையிலே சூப்பரான ஸ்பெல் அந்த இடத்துல. லைக் நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பின்ல ஒரு வெரைட்டி மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது ப்ரோ. இந்த லைக் அந்த ஹர்பித் பாரை கொண்டு வரலாம் ஒரு மேட்ச் ஆடினாங்க. லைக் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி வந்து மிடில் ஓவர்ஸ்ல மிஸ் பண்றாங்கன்னு தோணுச்சு. லாஸ்ட் மேட்சே வந்து சஹால லேட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடி இருக்காங்க, லேட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். பட் இன்னைக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹெட் எடுத்தாரு, ட்ராய்ஸ் ஹெட் விக்கெட் எடுத்தாரு. அது உண்மையிலேயே வந்து சூப்பரா போட்டு எடுத்தாரு. சோ அந்த மாதிரி தைரியமா இறக்கி விடலாம். ஏன்னா அவங்க ஸ்பின் வெரைட்டி இல்லாதப்போ வந்துட்டு நீங்க இருக்க ஸ்பின்னர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இவங்க வந்து அந்த 80 to 90, 95 இருக்கும்போது தான் ப்ரோ அந்த 3 கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. அந்த இடத்துலயே அந்த விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்திருந்தா ஒரு 2 கேட்சாச்சும் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தா
230 235 கண்டிப்பா போயிருக்காது ப்ரோ. இவங்க அடிச்சதுக்கு வந்து 180 190 தான் போயிருக்கும். அது வெரி மச் சேசபிள் இந்த விக்கெட்ல அப்படின்றதா எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளவுதான் போயிருக்கணும். இஷான் கிஷான் திரும்ப திரும்ப சான்சஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. ப்ளீஸ் நான் அவுட் ஆனோம்டா, உள்ள போகணும்டா, புரிஞ்சுக்கங்கடான்னு சொல்லிட்டே இருந்தாரு. இவங்க கடைசி ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ளேயும் அவர் கொஞ்சம் கேபிடலைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆல்சோ மார்க்கோ யான்சனுக்கு இங்க வந்து இன்னைக்கு பெரிய ஆஃப் டே ப்ரோ. எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க, ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காரு பால போட்டு. இன்னைக்கு 60+ நினைக்கிறேன் அவர் கன்சீட் பண்ணது, எக்ஸாக்டா தெரியல. சரியான ஸ்பெல், ஐ மீன் சரியான அடி. அவர் பால் போட்டு 4 பக்கமும் அடிக்கிறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு எல்லா சைடும் அடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆஃப் டே. லாக்கி ஃபெர்கூசன் வந்து கண்டினியூ பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு மேட்ச் கொண்டு வந்தாங்க, அடி வாங்கினாங்க, திருப்பி பார்ட்லெட் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் லாக்கி ஃபெர்கூசன் தான் அந்த இடத்துல எனக்கு வேணும்னு தோணுது. ஏன்னா பவர் பிளேல உங்களுக்கு பவுல் பண்றதுக்கு வந்துட்டு மார்க்கோ யான்சனும் ஹர்ஷ்தீப் சிங்கும் இருக்காங்க. லாக்கி ஃபெர்கூசன் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து கடைசி கொஞ்சம் ஓவர் தள்ளி கொடுப்பாரு. இன்னைக்குமே அவர் கடைசி 18th ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி பால் மட்டும் 6 போச்சு, மத்தபடி அந்த ஓவரே சூப்பரா போட்டிருப்பாரு. அது மாதிரி உங்களுக்கு தள்ளி கொடுக்கறதுக்கு வந்து கடைசி நேரத்துல வந்து லாக்கி ஃபெர்கூசன் கண்டிப்பா தேவை. ஆனா இந்த மேட்சை பார்த்துட்டு திருப்பி வந்து நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க டீம்ல வந்து ஹர்ஷ்தீப், ஃபெர்கூசன், யான்சன், வைஷாக் விஜயகுமார்னு 4 சீமர்ஸ் பிளஸ் ஸ்டாய்னிஸ் 5 சீமர்ஸ், ஒரே ஒரு ஸ்பின்னர் சஹல் அப்படின்னு ஆடுறப்ப இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி தோணுது. ஒரு சீமரை டிராப் பண்ணிட்டு 3 சீமர்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஸ்டாய்னிஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வச்சுட்டு சஹல் அண்ட் பிரார் ஆனா உங்களுக்கு ஒரு பெட்டர் காம்பினேஷனா இருக்கும்ட்டு தோணுது. ஸோ அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. மேட்ச் அப் வச்சுட்டு ஹர்ஷ்தீப் டிராப் பண்றது, இந்த சீசன் ஃபுல்லா விளையாட விடாம இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கரெக்டா பண்ணல. ஒரு பேட்டிங்கே லைட்டா ஒரு கொலாப்ஸ்லாம் வந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பவுலிங் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். விக்கெட்ஸ் எடுக்கணும், எக்கனாமிக்கலா போடுவாரு, அட்டாக் பண்ண முடியாது. இப்போ லாஸ்ட் ஒரு 4 overs 16th ஓவர் கொடுத்தா கூட நல்லா உள்ள தள்ளி தள்ளி போடுவாரு. ஸோ அவரை மாதிரி பவுலர் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். 4 பேசுறதுக்கு பதில இந்த ஸ்பின்னர் எடுத்துக்கிட்டா ஒரு ஓவர் தள்ளி கொடுப்பாரு. டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் வந்தாலும். அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி நம்ம ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தோம், ஒரு 2-3 மேட்ச் அப்படியே வந்து மறைஞ்சு போயிட்டாரோ, நிதிஷ் ரெட்டி காணாம போயிட்டாரோ அப்படின்றப்போ இப்ப எல்லா மேட்சுமே ஒரு டீசென்டான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. இன்னைக்குமே அந்த இடத்துல வந்து அவரு கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் அந்த 230 வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கும். அந்த 210 அந்த மார்க்ல போயிருந்தாலும் இன்னைக்கு பஞ்சாப் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த ஈஸியா அதை பண்ணிருக்கலான்ற மாதிரி தான். அந்த நிதிஷ் ரெட்டி கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் வந்து டீசென்டா பவுலிங் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு நடுவுல. அதுக்கப்புறம் பேட்டிங்லயுமே இப்போ தேவையான அந்த இடத்துக்கு வந்து ஒரு டீசென்டான நாக் என்ன கொடுக்கணுமோ அந்த மேட்ச் ஆன் மேட்ச் கொடுத்துட்டு இருக்காரு. சோ எல்லாமே வந்து சன்ரைசர்ஸ்க்கு இப்போ கலெக்டிவா ஒரு நல்ல யூனிட்டா தெரியுறாங்க. மொத்தமா ஸ்டார்டிங்ல அப்படியே டிஃப்ரெண்டா இருந்தாங்க, நம்ம பவுலிங் எல்லாம் பெரிய குறை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து வந்து ஒரு நல்ல டீமா பிரகாசமா இருக்காங்க. கரெக்டா எந்த டைம்ல பீக் ஆகணுமோ அப்ப பீக் ஆகி மேல போயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்க்கு போயிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் மொக்கையா தான் ஆடினாங்க ஆக்சுவலி. சீக்கிரமே ஓப்பனர்ஸ் எடுத்துட்டாங்க, அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரையும் சீக்கிரம் எடுத்துட்டாங்க, ஸ்டாய்னிஸ் வந்து கொஞ்சம் அடிச்சாரு, அவரையும் எடுத்துட்டாங்க. ரியான் செக்டே திடீர்னு 2 6 அடிச்சாரு, டப்புன்னு அவர் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு. ஓவராலா கொஞ்சம் இதாக தான் ஆடினாங்க. 1 man ஸ்டாண்டிங் அலோன் வந்து கூப்பர் கான்லி தான் இன்னைக்கு சும்மா டெரிஃபிக்கா ஆடி ஒரு 100 போஸ்ட் பண்ணாரு. பட் 100 போஸ்ட் பண்றாங்க. இப்ப நீங்க எடுத்து இந்த ஐபிஎல்லே மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா எந்த டீம்லாம் வந்து பேட்ஸ்மேன் வந்து 100 அடிக்கிறாங்களோ அந்த டீம் மேக்ஸிமம் லூசிங் சைட்ல தான் போய் முடியுது. நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்துட்டோம், கேஎல் ராகுல் 100 அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய 100 அடிக்கிறது வந்து லூசிங் சைட்ல தான் போய் முடியுது, அது ஒரு பேட் சைன். பட் இந்த மேட்ச்ல வந்து கூப்பர் கான்லி 100 அடிச்சது வந்து வின் என்ன லாஸ் தான் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஏன் சொல்றேன்னா அந்த ரன் ரேட், நெட் ரன் ரேட் தான் வந்து ஹெல்ப் பண்ண போகுது பஞ்சாபை. ஒருவேளை அடுத்த ஃபியூ மேட்சஸ்ல ஏதாவது 1-2 லாஸ் பண்ணிட்டாங்கன்னா நெட் ரன் ரேட் தான் செம்மையா ஹெல்ப் பண்ண போகுது. அதை கேபிட்டலைஸ் பண்ணி கொடுத்தது இந்த மாதிரி நாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுவும் கூப்பர் கான்லி இன்னைக்கு அடிச்ச நாக்லாம் ரொம்ப என்னதான் கேட்ச்ல மிஸ்டேக் பண்ணாலும் பேட்டிங்ல செம்மையா வச்சு தேத்தி கொடுத்துட்டாரு. ஸோ அவர் ஒரு பெட்டரா செம்ம ஆஸ்பெக்டா இருக்காரு பஞ்சாப்ல. சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து ஜாஸ் இங்கிலீஷ் ஆடின இடத்துல கூப்பர் கான்லி ஆட வைக்கிறாங்க, அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஏன் அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆப்ஷனா கூப்பர் கான்லிக்கே போகலாம். மேபி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட்ல இருந்து ஏதாவது அட்வைஸ் வந்துச்சா பவுலிங் கொடுக்கக்கூடாது அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அந்த ஆப்ஷன் இவங்க யூஸ் பண்ணலாம். பட் பேட்டிங்ல சும்மா டெரிஃபிக்கா பண்ணிட்டு இருக்காரு. 100 அடிச்ச எல்லாத்தையும் மோஸ்ட்லி தோக்குதான். பட் சிஎஸ்கேக்கு மட்டும் சஞ்சு சாம்சன் அடிச்சா மட்டும் எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க. நேற்று மேட்சுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணலாம், அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, அது ஒரு நோட்டிசபிள் பாயிண்ட். அடிச்சா ஜெயிக்கிறாங்கன்னு எப்படி சொல்லலாம்? ஆமா, சஞ்சு சாம்சன் அடிச்சு உங்களுக்கு பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க அந்த மேட்ச் தோக்குறதே கிடையாது ப்ரோ. அதான் ப்ரோ, அவர் அடிச்சா கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க. அவர் அடிக்காமயே ஒரு மேட்ச் ருத்ராஜ் கார்த்திக் சர்மா கொடுத்தாங்க. டெய்லி எழுதி வைக்கிறாரு. இந்த டைம்ல நீங்க சின்னதா சொன்னாலும் சண்டைக்கு இல்ல 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 ருத்ராஜ் தான் கொண்டு வருவான்னு நினைச்சா கரெக்டா கொண்டு
அதான் ப்ரோ, லைக் நீங்க பேட்டிங், பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் பத்தி பேசும்போது லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் வந்து இந்த சசாங் சிங்ன்ற ஒரு வந்து பயங்கரமா பினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு ஒரு அன்கேப்டு இந்தியன் இவ்வளவு பெரிய பினிஷரா வந்து உருவாகி இருந்தாரு. ஒரு சீசன் அவர் ரீடைன்லாம் பண்ணாங்க, லைக் ரீடைன் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டா வச்சிருந்தாங்க அந்த டீம்ல. பட் அந்த பினிஷிங் வந்துட்டு நம்ம இனிஷியலா பஞ்சாப் ஜெயிக்கும் போது நம்ம பெருசா சொல்லிட்டே இருந்தது என்னன்னா, ஆப்வியஸா பவுலிங் பத்தி ப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, லைக் அவங்களோட பவுலிங் பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்றதே இல்லை, எல்லா மேட்ச் கன்சீட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு. அதே மாதிரி அவங்க பினிஷர்ஸ் வந்து மேட்சை முடிக்கவே கிடையாது. எப்பவுமே டாப் ஆர்டர் பெருசா ஆடி லைக் வந்து அவங்ககிட்ட வந்துட்டு லைக் வந்து 3 overs 45 runsன்ற சினாரியோல போயிட்டு அங்க இருந்து அவங்க மேட்சை முடிக்கவே கிடையாது ஒரு மேட்ச் கூட. லைக் எல்லா மேட்சுமே வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த பினிஷர் ரோலுக்கு வந்து சஷாந்த் சிங் போன வருஷம் ஆடிட்டு இருந்ததுக்காண்டி இன்னும் சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு அவருக்கு. பட் அதை வந்து அவர் மறந்துட்டாரோ, இப்ப அதை பண்றது இல்ல, அதனால வந்து டீம் பயங்கரமா பாதிக்கப்படுது. லாஸ்ட் இயருமே சஷாங்க் சிங் வந்து பெருசா வந்து ஃபைனல் மேட்ச்லயுமே வந்து ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடிட்டு லாஸ்டா அந்த ஹேசல்வுட் ஓவர்ல அடிச்சதுனால தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா ப்ரீவியஸ் இயர் வந்து சஷாங்க் சிங் வந்து வேற லெவல்ல இருந்தாரு. புது நேமா வந்தாங்க, நிறைய வந்து அவர் கரெக்டா எடுத்தாங்களா, ரேண்டமா எடுத்தாங்க, வேற நேம்ஸ் எடுத்திருந்தாங்க. அப்படி வந்த பிளேயரு அவர் நின்னாலே வந்து மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாருன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அவரும் சரி அசுதோஷ் சர்மா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கவே ஒரு இது எதுக்கு அசுதோஷ் சர்மா விட்டாங்க அப்படின்ட்டு. போன வாட்டி சஷாங்க் சிங்கே வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் லைக் எனக்கு தான் கான்பிடன்ஸே குறைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மேட்ச் வெளில வச்சுட்டு திரும்ப நீங்க உள்ள கொண்டு வந்தா அவருக்கு கிளியரா கான்பிடன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அது வந்து இந்த ஃபீல்டிங்ன்றது ஒரு சின்ன விஷயம் தான். அது எப்படின்னா ஒரு இடம் தான் ப்ரோ, அது பரவுற மாதிரி. யாராவது ஒருத்தவங்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் எல்லா பிளேயருக்கும் அப்படியே லைக் அடுத்தது என்ன ஆகும் விட்டுருமோன்ற ஒரு அப்படியே லைக் ஒரு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த ஃபீல்டிங் எதுவுமே வந்து ஒரு பேட்டிங்குமே அஃபெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னைக்கு இருந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு கூப்பர் கான்லி ஒரு எண்ட்ல சூப்பரா ஆடினப்போ யாராவது ஒருத்தவங்க சஷாங்க் சிங் பழைய மாதிரி இருந்ததுன்னா இந்த மேட்சை இன்னைக்குமே ஒரு 19th ஓவர்ல முடிச்சிருக்கலாம் அவங்க ஆடினதுக்கு. வந்து பேட்டிங்ல ப்ராப்ளமே இல்லை என்ன பொறுத்தவரையும். பஞ்சாப்ல பேட்டிங்ல ஆல் ஃபார்ம்ல ஓபனர்ஸ் வந்து 2 மேட்சா தான் அடிக்கல. பட் அவங்க பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். பவர் பிளேலயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரன் ரேட் வச்சிருப்பது பஞ்சாப் தான். ராஜஸ்தான் பஞ்சாப் இவங்க 2 பேர் தான் மாறி மாறி வராங்க பவர் பிளேல. ஸோ ஓப்பனர்ஸ் இஷ்யூ கிடையாது. கூப்பர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸ்ரேயஸ் இது வரையும் 4 வாட்டி சேஸ்ல 50+ அடிச்சிருக்காரு. எஸ் 1 or 2 days இப்போ அவங்க டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இவரும் பெர்ஃபார்ம் பண்ணாம போறாரு. பட் கோயிங் ஃபர்தர் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பினிஷிங் நம்ம பேசும்போது கன்சிஸ்டன்டா இப்ப தொடர்ந்து 3வது மேட்ச் ஸ்டாயினிஸ் வந்து ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் நல்லா தான் அடிக்கிறாரு, அடிக்காம கிடையாது. பட் வந்து அவங்க பவுலிங் தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த த்ரீ லாசஸ்க்கு மெயின் ரீசன் எனக்கு தோணுது, பவுலிங் அண்ட் ஃபீல்டிங். அப்படியே இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் போயிடலாம். வெல் இம்ப்ரூவ்ட் சைடு. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல எப்படி வந்தாங்களோ பவுலிங் போயிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. செம எல்லா ஸ்பாட்டையும் கரெக்டா பிக் பண்ணி எல்லா பவுலர்ஸும் அப்படியே நல்லா நச்சுன்னு அடித்த மாதிரி வச்சிருக்காங்க. அத பேட் கமிங்ஸோட இன்க்ளூஷன் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். அவர் சூப்பரா போடுறாரு, இன்ஜுரியில இருந்து வர மாதிரியே தெரியல, சூப்பரா போடுறாரு. எல்லா பாலும் கரெக்டா விழுவுது அவருக்கு. யார்கர் போட்டாலும் கரெக்டா போடுறாரு, லென்த் பால் போட்டாலும் போடுறாரு, பவுன்சரும் கரெக்டா ஹெட்டுக்கு டார்கெட் பண்ணி போடுறாரு. அந்த டெஸ்ட் மேட்ச்ல எப்படி போடுவாரோ அந்த மாதிரி பவுன்சர் அட்டாக் பண்றாரு. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு நோ நெகட்டிவ் இன் பவுலிங். என்ன பொறுத்த வரையும் ஆல் பாசிட்டிவ்ஸ். ஸ்டார்ட் பண்றப்போ ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் நம்ம யார சொல்லிட்டு இருந்தோம், ஜெயதேவ் உன்னத்கட்டும் ஹர்ஷல் பட்டேல் வச்சுட்டு இருந்தோம். இவங்களை நம்ம சுத்தமா இந்த அளவுக்கு வருவாங்கன்னு கூட நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நடந்தது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் பவுலிங் அட்டாக்ஸ் அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன். ஏன்னா அவங்களோட ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் சொன்ன மாதிரி வந்து உன்னத்கட், ஹர்ஷல் பட்டேல் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி ஹர்ஷ்தூபே எனக்கு அந்த அளவுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு அப்ப தெரியல. சோ வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருந்தேன். அவங்க என்ன தெளிவா பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட பெஞ்சில இருந்து எந்த டீமுமே அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை நம்பி அந்த உனக்கட்ட ஹர்ஷல் பட்டேலை தூக்கி வெளில உட்கார வச்சுட்டு அவங்கள கொண்டாந்து உள்ள ஆட வச்சாங்க. அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் பாசிட்டிவ். அதனாலதான் இந்த டீம் வந்து இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுது. அவங்க 2 பேரை கொண்டு வந்தாங்க, பிரஃபுல் இந்தியாவும் ஷாகிப் ஹுசேனும். அதுலயும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க எனக்கு இதுல யாரு தேவை அப்படின்ட்டு. பிரஃபுல் இந்தியா என்னதான் அந்த மாதிரி ஒரு செம்ம பவுலிங் போட்டு RR மாதிரி ஒரு டீமை வந்து மொத்தமா முடிச்சு விட்டுருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க சான்ஸ் கொடுத்தது யாரு கண்டினியூஸா கொடுத்தாங்கன்னா ஷாகிப் ஹுசேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம எங்க லேகிங்கா இருக்கோம், நமக்கு வந்து ஸ்லாக்ல போடுவோம், மிடில் ஓவர் போடுவோம், ஆடு தேவை, அதுக்கு யார்ட்ட வெரைட்டி இருக்குன்னா ஷாகிப் ஹுசேன் இருக்கு. ஸோ அவரை நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட்டு. நிதிஷ்குமாரோட பவுலிங் அந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தது, இந்த டோர்னமெண்ட் முன்னாடி அவர் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுலாம் ஒரு பெரிய 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 அட்வான்டேஜா தெரியுது. ஃபர்ஸ்ட் மேட்சே அடி வாங்கினாரு. நம்ம தான் சொன்னோம் ஓடி வந்து இந்த ஸ்பீட்ல போட்டு RCB பேட்ஸ்மேன்லாம் போட்டு நொறுக்கிடுவாங்கன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து அவர் ஒரு வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போட்டுட்டு இருக்காரு பவுலிங். அது வந்து செம்ம அட்வான்டேஜ். இன்னைக்குமே வந்து பிரப்சிமரன் எடுத்ததெல்லாம் ஒரு செம்ம விக்கெட். ஆக்சுவலி கான்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல வந்து அது வந்து ஒரு பெரிய விக்கெட்டு.
அண்ட் பேட் கமின்ஸும் டெரிஃபிக்கா போடுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பவுலிங் அட்டாக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. ஈஷான் மலிங்கா நான் வந்து போன வருஷத்துல சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சம பவுலரு. அவரை வந்து விட்டுறாதீங்க, அவரை வந்து வச்சுக்கோங்க, உங்க டீமுக்கு அவர் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அந்த 2 பால் சேஞ்ச் ரூல் வந்துச்சுல்ல, கொஞ்சம் பால்ல வந்து டியூ அதிகமா இருந்தா ஒரு பால் எடுத்துக்கலாம் ஓல்ட் பால்ன்ட்டு. அந்த ரூல் வந்ததுல இருந்து யாருக்கு அது உதவுதோ இல்லையோ, ஈஷான் மலிங்காக்கு அது செமையா உதவுது. அதை வச்சு அவர் நச்சு நச்சுன்னு அடிக்கிறாரு போன சீசன் வந்து. ஈசான் மலிங்கா பத்தி பேசும்போது ப்ரோ கொஞ்சம் குசி ஆயிருவாரு. அதுதான் பேட் கமின்ஸோட கேப்டன்சி வந்து ஒரு ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. அவர் பவுலிங் ரொட்டேஷன்ஸ்ல ஸ்டாயினிஸ் ஆடிட்டு இருக்கும் போது சிவாங் குமார் கொண்டு வந்து அவர் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சூரியன் செஜ் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுவாருன்னு பார்த்திருக்கோம். லைக் போன மேட்சுமே மனோஜ் சுதார் சூப்பரா ஆடினாரு, ஒரு ஓவர்ல 3 6 அடிச்சாரு. இன்னைக்குமே ஒரு ஓவர்ல வந்துட்டு சிவாங் குமார் வந்து 17 ரன் போறாரு, அடுத்து ஒரு ஹார்ஸ் டூபே 18 ரன் போறாரு. சரி ஓகே, சூரியன் செஜும் கூப்பர் காலனியும் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து என்ன பண்றாருன்னா பேட் கமின்ஸ் அவரே உள்ள கொண்டு வந்து சூரியன் செஜ ஸ்லோவர் பவுன்சர் போட்டு எடுக்கிறாரு. அந்த மாதிரி அந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அவரே கையில எடுத்துட்டு அதெல்லாம் சூப்பரா பண்ணாரு. லைக் இன்னைக்கு அந்த மாதிரி சில ரொட்டேஷன்ஸ் வந்து சூப்பரா பண்ணாரு. எல்லாமே உங்களுக்கு நல்லாவே பிரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா பஞ்சாப் கொஞ்சம் மொக்கையான பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அதர் ரெண்டு SRH டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் செம்மையா பண்ணி டேபிள் டாப்ல போய் கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து இதை மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மேட்சுக்கு வருவோம். ஓகே, நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு போயிருவோம். இன்னைக்கு ஓசி பாயிண்ட் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா ஒருத்த மட்டும் SRH சொல்லி என்னோட பாயிண்ட்டையும் சேர்த்து ஆளுக்கு ஒரு பாயிண்டா போயிருச்சு. கீழே இருக்க 2 பஞ்சாப் சப்போர்ட்டர்ஸும் பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு பேட் டே. ஸோ நம்ம தான் இப்ப மேல இருக்கோம், நமக்கு அடுத்து வேலு இருக்காரு, அதுக்கு அடுத்து இவங்க இருக்காங்க. நம்ம ப்ரெடிக்ஷனும் நல்லா போகுது. நீங்களும் வியூவர்ஸ் உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் நாளையோட மேட்சுக்கு வந்துடும். நாளைக்கு வந்து RCB விசஸ் LSG எக்கனா ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ இதுல வந்து யார் ஜெயிப்பா சொல்லிருங்க. நான் லீட் எடுத்துக்கிறேன். ரகுமான் லீடர்ஸுக்கு சூப்பரா லீட் எடுத்து ஒரு மாதிரி சூப்பரா நரேட் பண்ணிட்டு இருந்தாரு. SRH கம்ஃபர்டபுளா டாப்ல இருக்காங்க. நாளைக்கு நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஜெயிச்ச டே RCB டாப் ஆஃப் த டேபிள் போகணுன்ற ஒரு லீடு சூப்பரா எடுத்தாரு. ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச RCB தான் ஜெயிப்பாங்கன்னு நானும் நம்புறேன். நாளைக்கு ஒரு நல்ல பவுலிங் ட்ராக்கா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த சீசன் ஒரு மேட்ச் பார்த்துருக்கோம். ஸோ நல்ல பவுலிங் ட்ராக்கா தான் இருக்கும். நீங்க வந்து பயங்கரமான ஒரு பவுலர் சுத்திருக்கீங்க. ஆல்ரெடி லக்னோவோட பேட்டிங் யூனிட் டோட்டலாவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்குன்றப்ப உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நாளைக்கு RCB தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி, நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி டேபிள் டாப் போறது நல்ல சான்ஸ் இருக்கு. நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. அதாவது எனக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு லாஸ்ட் மேட்ச்ல வந்து மும்பை கூட கொஞ்சம் பேட்டிங்ல சைன்ஸ் காமிச்சாங்க லக்னோ. ஆல்சோ அவங்களோட பவுலிங் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு கை கொடுத்து நாளைக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. லைக் நான் ப்ரெடிக்ஷன் தான் பண்றேன். நீங்க நத்திங் அகேன்ஸ்ட் RCB. லைக் நாளைக்கு வந்து லக்னோ ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்சே அந்த ஜெயிக்கிறதுக்கான சைன்ஸ் காமிச்சாங்கன்னு எனக்கு தோணுது. ஆல்சோ இவங்க நாளைக்கு ஜெயிச்சா CSK கூட அடுத்து வர மேட்ச் கொஞ்சம் நல்லது. அதனால கொஞ்சம் நாளைக்கு ஜெயிச்சா நல்லா. அவர் வந்து லக்னோ ஜெயிக்கிறது இல்ல, அவங்க டாப் 4க்கு தனியா அவர் ஒரு பாத் போட்டு வச்சிருக்காரு. அதுக்கு அவர் கரெக்டா மேட்சஸ் எல்லாம் கிராஸ் போட்டுட்டே வர்றாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி போன மேட்ச் உண்மையாவே லக்னோ ரொம்ப நல்லா விளையாடி இருந்தாங்க. சோ நாளைக்கு வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இருங்க பேசி முடிச்சுட்டு போறேன். நாளைக்கு ஒரு நல்ல லைக் ஒன் சைடு கேமா போகாம கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அகைன் RCB அவங்க டீம்ல பவுலர்ஸ் இருக்க மாதிரி RCBலயே அந்த பவர் பிளேட போட 2 நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு மாட்டிக்கிச்சுன்னா இந்த சைடு ஒரு 3 பேரும் முடிச்சுட்டா ஈஸியா ஆயிடும் RCBக்கும். சோ அதனால RCB ஒரு மேட்ச் தோக்குறாங்க. தோத்துட்டு வந்து இந்த வாட்டி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 2-1 2-1 2-1 போயிட்டு இருக்கு. அந்த 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு 1 தோத்துட்டு போறாங்க. சோ அந்த பேட்டர்ன்ல இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு திரும்ப கம்பா கொடுப்பாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதுதான் வேலு சொன்ன மாதிரிதான். பவுலிங் பிச்சா இருக்கும். பவுலிங் பிச்ல 2 சைட்ல இருக்க பவுலர்ஸும் சூப்பரா போட்டுருவாங்க. ஏன்னா லக்னோட்டே அந்த பவுலர்ஸ் இருக்காங்க, RCBட்டே அந்த பவுலர்ஸ் இருக்காங்க. 2 பேர் நல்லா போட்டுருவாங்க. பேட்டிங்ல யாருக்கு அந்த ஸ்லைட் எட்ஜ் இருக்குன்னா RCBக்கு இருக்கு. ஸோ RCB தான் நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் ஐ எம் வெரி ஈகர்லி வெயிட்டிங் டு சி சம் ரன்ஸ் ஃப்ரம் ஜேக்கப் பெத்தல். அவர் ஒரு 50யாவது போட்டார்னா டீமுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. ஏன்னா ஒரு 3 மேட்சா சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு எதுவும் அடிக்கல. சோ அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல நாக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ RCB will win அப்படின்ட்டு தோணுது. ப்ரோ ஜித்தேஷ் அப்படியே கூட 2 பேரும் தான். ஜித்தேஷ பத்தி பேசாதீங்க, அப்படியே விட்டுங்க. என்னமோ நடக்கட்டும், பெர்ஃபார்ம் பண்ணும் போது பேசிக்குவோம், பெர்ஃபார்ம் பண்ணனா அடிக்கும். LSG இல்ல, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி இருக்கு, பாப்போம். Okay, with that note, we come to a conclusion for today's video. So நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம்.